நல்லா ஃபைபர் ரிச் குடமிளகா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? குடமிளகாயை வச்சு நீங்கள் நிறையா ரெசிபி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அது பண்ணுறக்கு இந்த சைஸில் வந்துட்டு 2 குடமிளகாயும் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், உங்கள் காரத்துக்கு எப்போ வரமிளகா போட்டு அது வதங்கினதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உளுந்து போட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் குடமிளகாயும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வதங்கினா போதுங்க. ரொம்ப வதங்கிட்டு அதோட ஃப்ளேவரும் போயிடும், ரொம்ப சொதன்னு ஆயிடும். இப்போ அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பூ, ஒரு கோழிக்கூடு சைஸுக்கு வந்துட்டு புளியும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தண்ணி நீங்கள் வந்துட்டு இட்லி தோசைக்குனா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. சாப்பாட்டுக்கு பிணையும் போது வந்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.